அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க பொறியியல் கல்லூரிகள் இந்த 2021 கவுன்சிலிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் பை டிஸ்ட்ரிக்டாக ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருச்சி மாவட்டம். ஸோ திருச்சி மாவட்டங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட சென்ட்ரான பிளேஸ். எல்லா ஊர் கூடயுமே கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஊர் மற்றும் வளர்ந்து வர்ற நகரம். ஸோ இந்த திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, அந்த பொறியியல் கல்லூரிகள் இந்த வருஷம் கவுன்சிலிங் எத்தனை மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, எத்தனை சீட்ஸ் ஃபுல்லாச்சு, எத்தனை சீட்ஸ் ஃபுல்லாகல, இந்த தகவல்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றின முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். திருச்சி. ஸோ திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 24 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. என்னென்ன எந்த வகையான பொறியியல் கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ், அதாவது திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக நம்மளுக்கு ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ், அதுமாதிரி ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கு போக பார்த்திங்கன்னா 22 சுயநிதி பொறியியல் கல்லூரிகள், ஆக மொத்தம் 24 பொறியியல் கல்லூரிகள் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. என்னென்ன கல்லூரிகள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. அதேமாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ப்ரீவியஸாக அதுக்கு பேர் பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஸோ 2 அரசு கல்லூரிகள், அதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ், மிச்சம் பார்த்திங்கன்னா 22 சுயநிதி பொறியியல் கல்லூரிகளாக 24 பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் 2013 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 5 கோர்ஸ் இருக்குது, மொத்தம் 300 சீட்டு. அதில் அகடமிக் சீட்டுக்கு 268 சீட்ஸ் அகடமிக் கவுன்சிலிங்க்கு ஒதுக்கியிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா 36 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட் 139 சீட்டு, தேர்ட் ரவுண்ட் 90 சீட்டு, ஃபோர்த் ரவுண்ட் 2 சீட்டு, ஃபிஃப்த் ரவுண்டு 0. ஸோ அதிகப்படியான சீட்ஸ் ஃபுல்லான ரவுண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் 51.9% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ எத்தனை சீட்டு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 267 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. 99.6% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு சீட் மட்டும் தான் நம்மளுக்கு இந்த கல்லூரியில் ஃபில் ஆகலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன பார்த்திங்கன்னா, சூர்யா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2012 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 240 சீட்டு. இதில் கவுன்சிலிங் கொடுத்தது 216 சீட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 3 ரவுண்டு எந்த சீட்டுமே ஃபில் ஆகலை. 4வது ரவுண்டில் 10 சீட்டு, 5வது ரவுண்டு 1 சீட்டு. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை சீட்ஸ் இந்த கல்லூரியில் ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா 11 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 5.1% சீட்ஸ். எத்தனை சீட்ஸ் ஃபுல் ஆகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 205 சீட்டு ஃபுல் ஆகலை. இதே எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 94.9% சீட்ஸ் ஃபில் ஆகலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன பாருங்கள், கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சமயபுரம் 2010 ஆரம்பிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 540 சீட் இந்த கல்லூரியில் இருக்குது. இதில் அகடமிக் கவுன்சிலிங் ஒதுக்குனது 334 சீட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டு 2 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. செகண்ட் ரவுண்டு 62 சீட்டு, 3வது ரவுண்டு 157 சீட்டு, ஃபோர்த் ரவுண்டு 77 சீட்டு, ஃபிஃப்த் ரவுண்டு 9 சீட்டு. ஸோ அதிகபட்சமாக எந்த ரவுண்டில் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த 3வது ரவுண்டில் தான் அதிகமாக ஃபில் ஆகிருக்கு. டோட்டலாக 307 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 91.9% சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. எவ்வளோ சீட்ஸ் ஃபுல் ஆகலைன்னு பார்த்திங்கன்னா 27 சீட்டு ஃபுல் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 8.1% சீட்ஸ் ஃபுல் ஆகலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி ஓயாசிஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி 2010 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 240 சீட்டு. அகடமிக் கவுன்சிலிங் ஒதுக்குனது 205 சீட்டு. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரவுண்டு யாருமே எடுக்கல. செகண்ட் ரவுண்டு 4 பேர், தேர்ட் ரவுண்டு 19 பேர், ஃபோர்த் ரவுண்டு 72 பேர், ஃபிஃப்த் ரவுண்டு 6 பேர். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஃபோர்த் ரவுண்டு பார்த்திங்கன்னா 35% சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. மொத்தம் 101 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 49.3% சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. 104 சீட்டு ஃபுல் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 50.7% சீட்ஸ் ஃபுல் ஆகலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பாருங்கள், எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம டோட்டலாக 420 சீட்டு. அதில் கவுன்சிலிங் ஒதுக்குனது 326 சீட்டு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு யாருமே எடுக்கல. செகண்ட் ரவுண்டு 4 பேர், தேர்ட் ரவுண்டு 41 பேர், ஃபோர்த் ரவுண்டு 115 பேர், ஃபிஃப்த் ரவுண்டு 27 பேர். அப்போ ஃபோர்த் ரவுண்டில் தான் பார்த்திங்கன்னா 35% சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 187 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 57.4% சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. எத்தனை சீட் ஃபுல் ஆகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 139 சீட்டு ஃபுல் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 42.6% சீட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி
2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. டோட்டலாக 420 சீட்டு. இதில் அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்குனது 240 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு சீட்டு ஃபில் ஆயிருக்கு, 2வது ரவுண்டு 35 சீட்டு ஃபில் ஆயிருக்கு, 3வது ரவுண்டு 82 சீட்டு ஃபில் ஆயிருக்கு, 4th ரவுண்டு 79 சீட்டு ஃபில் ஆயிருக்கு, 5th ரவுண்டு 11 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. ஸோ எங்கே வந்து அதிகமாக ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்கள், 3rd ரவுண்ட் அண்ட் 4th ரவுண்ட் 34 அண்ட் ப்ளஸ் 32. ஸோ டோட்டலாக ஒரு 208 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86.7% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. எத்தனை சீட்டு ஃபில் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 சீட்டு மட்டும் தான் ஃபில் ஆகலை. இது கிட்டத்தட்ட 13.3% சீட்ஸ் தான் ஃபில் ஆகலை. அடுத்து பாருங்கள், ஸ்ரீ அங்காளம்மன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிறுகானூர் 1991 ஆரம்பிக்கப்பட்ட மிக பழமையான கல்லூரி. 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 300 சீட்டு. இதில் அகடமிக் சீட்டு ஒதுக்குனது 104 தான் ஒதுக்கியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டு எதுவுமே ஃபில் ஆகலை, செகண்ட் ரவுண்டு எதுவுமே ஃபில் ஆகலை, 3rd ரவுண்டு ஒரு சீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு, 4th ரவுண்டு 2 சீட்டு ஃபில் ஆகிருக்கு, 5th ரவுண்டு எதுவுமே ஃபில் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சீட்டு ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் 3 சீட்டு மட்டும் தான் ஃபில் ஆகிருக்கு. எத்தனை சீட்டு ஃபுல்லாக எவ்வளோ சதவீதம் பார்த்திங்கன்னா 2.9%. எத்தனை சீட்டு ஃபுல் ஆகலைன்னு பார்த்திங்கன்னா 101 சீட்டு ஃபுல் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 97.1% சீட்ஸ் வந்து ஃபுல் ஆகலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பாருங்கள், ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 1994 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 510 சீட்டு. இதில் கவுன்சிலிங் ஒதுக்குனது 311 சீட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு ஒருத்தர் கூட எடுக்கல, செகண்ட் ரவுண்டு 13 பேர், 3rd ரவுண்டு 62 பேர், 4th ரவுண்டு 102 பேர், 5th ரவுண்டு 24 பேர். ஸோ கிட்டத்தட்ட 4th ரவுண்டில் தான் நம்மளுக்கு வந்து 32.8% சீட்ஸ் வந்து ஃபுல் ஆகிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் ஃபுல் ஆயிருக்குன்னு பாருங்கள், 201 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் பார்த்திங்கன்னா 64.6%. எத்தனை சீட்ஸ் ஃபுல் ஆகலைன்னு பார்த்திங்கன்னா 110 சீட்டு ஃபுல் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம் பாருங்கள், 35.4% சீட்ஸ் வந்து ஃபுல் ஆகலை. இங்கே வாங்க, நம்ம நடுவில் ஒரு காலேஜ் விட்டோம், எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ். 2010 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 420 சீட்டு. கவுன்சிலிங் ஒதுக்குனது 240 சீட்டு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு 1, செகண்ட் ரவுண்டு 35, 3rd ரவுண்டு 82 பேர், 4th ரவுண்டு 79 பேர், 5th ரவுண்டு 11 பேர். டோட்டலாக எத்தனை சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்கள், 208 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 86.7%. ஸோ 32 சீட்டு ஃபுல் ஆகல. இது வந்து பார்த்திங்கன்னா 13.3% சீட்ஸ் வந்து ஃபுல் ஆகாமல் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜெயராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பகல்வாடி போஸ்ட். 1994 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 330 சீட்டு. அதில் கவுன்சிலிங் ஒதுக்குனது 265 சீட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 3 ரவுண்டு யாருமே எடுக்கலை, 4th ரவுண்டில் 3 பேர், 5th ரவுண்டில் 2 பேர். ஸோ டோட்டலாகவே நம்மளுக்கு வந்து இந்த கல்லூரி எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள், 5 பேர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ சதவீத சீட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 1.9% சீட்ஸ். எத்தனை சீட்டு ஃபுல் ஆகலைன்னு பார்த்திங்கன்னா 260 சீட்டு ஃபுல் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 98.1% சீட்ஸ் வந்து ஃபுல் ஆகலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன பாருங்கள், குறிஞ்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 2000 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 225 சீட்டு. இதில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு ஒதுக்கின சீட்டு எத்தனை சீட்டுன்னு பார்த்திங்கன்னா 162 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டு எதுவும் ஃபுல் ஆகலை, செகண்ட் ரவுண்டு எதுவும் ஃபுல் ஆகலை, 3rd ரவுண்டு 2 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு, 4th ரவுண்டு 6 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து எத்தனை சீட்டு ஃபுல் ஆயிருக்குன்னு பாருங்கள், 8 சீட் மட்டும் தான் ஃபுல் ஆயிருக்கு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.9% சீட்ஸ் மட்டும்தான் ஃபுல் ஆயிருக்கு. அது எத்தனை சீட்டு ஃபுல் ஆகலன்னு பாருங்கள், 154 சீட்டு ஃபுல் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 95.1% சீட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஃபுல் ஆகலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பாருங்கள், எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 690 சீட்டு. இதில் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு ஒதுக்குனது 436 சீட்டு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு யாருமே எடுக்கலை, செகண்ட் ரவுண்டு 20 பேர், 3வது ரவுண்டு 91 பேர், 4வது ரவுண்டு 199 பேர், 5th ரவுண்டு 30 பேர். ஸோ எத்தனை சதவீத சீட்னு பாருங்கள், கிட்டத்தட்ட அவங்களுக்கு 4th ரவுண்டில் மட்டும்தான் ஒரு 45.6% சீட்ஸ் வந்து ஃபுல் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை சீட்டு ஃபுல் ஆயிருக்குன்னு பாருங்கள், 340 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. எவ்வளோ சதவீத சீட்ஸ்னு பார்த்திங்கன்னா 78% சீட்ஸ் வந்து ஃபுல் ஆயிருக்கு. 96 சீட்டு ஃபுல் ஆகலை. இது எத்தனை சதவீதம் பார்த்திங்கன்னா 22% சீட்ஸ் வந்து ஃபுல் ஆகலை. அடுத்து பாருங்கள், எம்ஐஇடி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி. ஸோ 1998 வந்து தொடங்கப்பட்ட கல்லூரி. 420 சீட்டு வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க டோட்டலாக. அதில் கவுன்சிலிங் ஒதுக்குனது 380 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டு ஒருத்தர் எடுத்திருக்காங்க, செகண்ட் ரவுண்டு 6 பேர், 3rd ரவுண்டு 41 பேர், 4th ரவுண்டு 113 பேர், 5th ரவுண்டு 14 பேர். அது வந்து டோட்டலாக எத்தனை சீட்டுன்னு பாருங்கள், 175 சீட்டு. எத்தனை சதவீதம்னு பார்த்திங்கன்னா 46.1% சீட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. எத்தனை சீட்டு ஃபுல் ஆகலைன்னு பாருங்கள், 205 சீட்டு ஃபுல் ஆகலை. எத்தனை சதவீதம்னு பார்த்திங்கன்னா
54% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை இவங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பாருங்கள், ஆக்ஸ்ஃபோர்டு இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ 1998 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ டோட்டலாக இவங்க கல்லூரியில் 360 சீட் இருக்குது. கவுன்சிலிங் ஒதுக்குனது 208 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டு யாருமே எடுக்கல. செகண்ட் ரவுண்டு ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்டு 7 பேர் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட் 30 பேர் எடுத்திருக்காங்க. ஃபிஃப்த் ரவுண்ட் 15 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இவங்க கல்லூரி எத்தனை மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பாருங்கள், 53 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.5%. எத்தனை சதவீதம், எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்னும் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 155 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 74.5% சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 360 சீட்டு. இதில் கவுன்சிலிங் ஒதுக்குனது 206 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டு பாருங்கள் 2 சீட்டு ஃபில்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டு 8 சீட்டு ஃபில்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்ட் 35 சீட்டு ஃபில்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்ட் 48 சீட்டு ஃபில்லாக இருக்குது. ஃபிஃப்த் ரவுண்ட் 15 சீட்டு ஃபில்லாக இருக்குது. ஸோ டோட்டலாக 108 சீட்டு ஃபில்லாக இருக்குது. இது எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 52.4% சீட்ஸ் ஃபில்லாக இருக்குது. எத்தனை சீட்டு ஃபுல்லாகலைன்னு பாருங்கள், 98 சீட்டு ஃபுல்லாகலை. இது எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 47.6% சீட்ஸ் வந்து ஃபுல்லாகலை. அடுத்து பாருங்கள், சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 1998 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 600 சீட்டு. அதில் 344 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் 21 பேர், செகண்ட் ரவுண்ட் 151 பேர், தேர்ட் ரவுண்ட் 126 பேர், ஃபோர்த் ரவுண்ட் 34 பேர், ஃபிஃப்த் ரவுண்டு ஒருத்தர். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எத்தனை சீட்டு ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள், 333 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீத சீட்ஸ்னு பாருங்கள், 96.8% சீட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் 11 சீட்டு ஃபுல்லாகல, 3.2% சீட்ஸ் வந்து ஃபுல்லாகலை. அடுத்து பாருங்கள், திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ். 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 450 சீட்டு. இதில் வந்து 365 சீட் வந்து அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ரவுண்ட் எதுவுமே ஃபுல்லாகல. செகண்ட் ரவுண்ட் 4 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்ட் 18 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்ட் 44 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபிஃப்த் ரவுண்டு 12 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள், 78 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 21.4% சீட்ஸ் ஆகும். எத்தனை சீட்டு ஃபுல்லாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 287 சீட் வந்து ஃபுல்லாகலை. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 78.6% சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகலை. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 2007 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 660 சீட்டு. ஸோ அதில் 471 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டு 8 சீட்டு, செகண்ட் ரவுண்டு 79 சீட்டு, தேர்ட் ரவுண்ட் 174, ஃபோர்த் ரவுண்ட் 174, ஃபிஃப்த் ரவுண்டு 6 சீட்டு. ஸோ கிட்டத்தட்ட 441 சீட்டு வந்து இவங்க வந்து ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீத சீட்ஸ்னு பாருங்கள், 93.6% சீட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 30 சீட்டு ஃபுல்லாகல. இது எத்தனை சதவீதம்னு பாருங்கள், 6.4% சீட்டு ஃபுல்லாகலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 420 சீட்டு. இதில் கவுன்சிலிங் ஒதுக்குனது 381 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் 9 பேர் எடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் 47 பேர் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட் 143 பேர் எடுத்திருக்காங்க. ஃபிஃப்த் ரவுண்ட் 25 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை சீட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள், 225 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 59.1% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. எத்தனை சீட்டு ஃபுல்லாகலைன்னு பாருங்கள், 156 சீட்டு ஃபுல்லாகல. இது எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 40.9 சீட் வந்து சதவீதம் வந்து ஃபுல்லாகலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சமயபுரம். 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 660 சீட்டு. இதில் கவுன்சிலிங் கொடுத்த சீட்டு 364. ஃபஸ்ட் ரவுண்ட் யாருமே எடுக்கல. செகண்ட் ரவுண்ட் 114 பேர் எடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் 169 பேர் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட் 69 பேர் எடுத்திருக்காங்க. ஃபிஃப்த் ரவுண்டு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 353 சீட்டு வந்து ஃபுல்லாக இருக்குது இவங்களுக்கு. எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 97% சீட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. 11 சீட்டு ஃபுல்லாகல. 3% சீட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஃபுல்லாகலை. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 300 சீட்டு மொத்தம். அதில் கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்கிறது 270 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டு எதுவுமே ஃபுல்லாகல. செகண்ட் ரவுண்டு 1 சீட்டு, தேர்ட் ரவுண்டு 14 சீட்டு, ஃபோர்த் ரவுண்டு 40 சீட்டு, ஃபிஃப்த் ரவுண்டு 29 சீட்டு வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 84 சீட் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1% சீட் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது எத்தனை சீட்டு ஃபுல்லாகலன்னு பாருங்கள், 186 சீட்டு ஃபுல்லாகல. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68.9% சீட்ஸ் ஃபுல்லாகலை. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 240 சீட்டு மொத்தம். அதில் 176 சீட்டு வந்து இவங்க வந்து கவுன்சிலிங்க்கு ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டு 1 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்ட் 11 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்ட் 53 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்ட் 40 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சீட்டு ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள், 110 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 62.5% சீட்டு ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக 66 சீட்டு வந்து ஃபுல்லாகலை. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 37.5% சீட் வந்து ஃபுல்லாகலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி சிவானி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீரங்கம். 2009 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங்க்கு ஒதுக்கின சீட் 104 சீட்டு. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு 6 எடுக்கல. தேர்ட் ரவுண்ட் 2 பேர் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்டு 15 பேர் எடுத்திருக்காங்க. ஃபிஃப்த் ரவுண்டு 13 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இது எத்தனை சீட்டு ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள், 30 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 28.8% சீட்டு. எத்தனை சீட்ஸ் ஃபுல்லாகலைன்னு பாருங்கள், 74 சீட் ஃபுல்லாகலை. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 71.2% சீட்ஸ் வந்து ஃபுல்லாகலை. அடுத்து பாருங்கள் வெற்றி விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. மொத்தம் 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 180 சீட்டு. இதில் 104 சீட்டு வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ 104 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் 2 ரவுண்டு யாருமே எடுக்கல. தேர்ட் ரவுண்டு 3 பேர் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்டு 6 பேர் எடுத்திருக்காங்க. ஃபிஃப்த் ரவுண்டு ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஸோ டோட்டலாக எத்தனை சீட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 9.6% சீட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. எத்தனை சீட்டு ஃபுல்லாகலைன்னு பார்த்தீங்கன்னா 94 சீட் வந்து ஃபுல்லாகலை. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 90.9% சீட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஃபுல்லாகலை. அடுத்து கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன பாருங்கள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ப்ரீவியஸாக பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருந்த பேர். திருச்சியில் வச்சு ஃபேமஸான காலேஜ். 1999 1999 ஆரம்பிக்கப்பட்ட மிக பழமையான கல்லூரி ப்ளஸ் ஃபேமஸான கல்லூரி. மொத்தம் 12 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 1080 சீட்டு. இதில் கிட்டத்தட்ட கவுன்சிலிங்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் கவுன்சிலிங்க்கு மட்டுமே 991 சீட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 991 சீட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு 80 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது ரவுண்ட் 429 சீட்டு. தேர்ட் ரவுண்ட் 353 சீட்டு. ஃபோர்த் ரவுண்ட் 73 சீட்டு. ஃபிஃப்த் ரவுண்ட் 4 சீட்டு. ஸோ பாருங்கள் சதவீதம் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்ட் 8.1%, ரெண்டாவது ரவுண்ட் 43.3%, மூணாவது ரவுண்ட் 35.6%, நாலாவது ரவுண்ட் 7.4%, ஸோ அஞ்சாவது ரவுண்ட் 0.4%. ஸோ மொத்தம் எத்தனை சீட்டு ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்கள், 939 சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 94.8% சீட்டு ஃபில் ஆயிருக்கு. எத்தனை சீட்டு ஃபில் ஆகலைன்னு பாருங்கள், 52 சீட்டு ஃபில் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 5.2% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை. இதுதான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 24 பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் எல்லா விதமான கல்லூரிகளை பற்றியும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும், உங்களுக்கு நெருங்கின பசங்க படிக்கலாம், உங்கள் பசங்க படிக்கலாம், உங்களுக்கு தெரிந்த மாணவர்கள் படித்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான வீடியோக்களை வந்து பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.